நம்ம ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 90, டேட்டு 8 ஜூன் 2026. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் ஒரு கோடி சேலஞ்சை பண்ணிகிட்ருக்கேன். நான் 2021 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். நான் இப்போ நான் டேரெக்ட் ஸ்டாக்கு, டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இது நான் டேரெக்ட் போர்ட்ஃபோலியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,40,533. கரண்ட் வேல்யூ 2,12,028 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 71,490 கிட்டே இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ தான். இதை நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இது எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க, நாட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்புறம் நான் இதில் காட்டுற ஆப்ஸு, வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை. ஓகே கேஸ், இப்போது இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,400 கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி டே சேஞ்சஸில் நம்ம பார்த்துட்டோம். ப்ளஸ் இந்த போர்ட்ஃபோலியோவில் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜிஐ இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல ஏஜிஐ பார்த்திங்கன்னா ஒரு 13,012 கிட்ட ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 126 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாரஸ் லேப் ஒரு 12,159 ஓவரால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ₹2 கிட்ட ப்ளஸில் இருக்குது. அப்புறம் பெல் பார்த்திங்கன்னா ஒரு 11,146 கிட்டே இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 14.40 கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் என்பிசிசி பார்த்திங்கன்னா ஒரு 6,353 கிட்டே இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு ₹40 கிட்டே ஏறி இருக்குது. இது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸு. இப்போ டாடா பவர் பார்த்திங்கன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 5,345 கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ₹120 கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே என்னோடய பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ். இப்போ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஃபஸ்ட் இடத்துல ஐடிசி இருக்குது. ஐடிசி ஒரு 2,690 கிட்ட ஓவராலாக மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ₹15 கிட்ட ப்ளஸில் இருக்குது. அப்புறம் ரிலாக்ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1,504 கிட்ட ஓவராலாக மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ₹10 கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1,200 கிட்ட ஓவராலாக மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ₹195 கிட்ட மைனஸில் இருக்குது. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓவராலாக பார்த்தா ₹815 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ₹3.90 கிட்ட மைனஸில் இருக்குது. நான் உங்களுக்கு எதுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே காட்டணும், போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் லாங் பீரியட் இன்வெஸ்ட் பண்ணாலும், நீங்கள் நல்ல ஸ்டாக் பிக் பண்ணாலும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது போர்ட்ஃபோலியோ இறங்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே வராமல் நல்ல ஸ்டாக்கை வந்து கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ₹200 இந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஆக்சிஸ் பேங்க் நினைக்கிறேன் நான் வாங்கியிருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் அதை விற்றுட்டேன். ஏன்னா எனக்கு மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் இல்லைனா ஸ்டார்டிங்கில் விற்றுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு இப்போவும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் இதை பற்றி ஜஸ்ட்டு எஜுகேஷனாக கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி புரிஞ்சு தான் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,87,235. இதை பற்றி எஸ்ஐபி மூலமாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2,15,758 இருக்குது. ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 28,522 இருக்குது. டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு ₹136.53 கிட்ட இறங்கியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இதோட டே சேஞ்சஸ் நாளைக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். இதுவும் பார்த்திங்கன்னா ₹1,000 2021 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து ஒரு 2,15,000 கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் அசட் அலோகேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஈக்விட்டி, டெப்ட்டு, கமாடிட்டி. ஈக்விட்டியில் ஒரு 96 மோஸ்ட் ஆஃப் வந்து ஈக்விட்டியில் தான் இருக்குது. டெப்ட்டில் ஒரு 4, கமாடிட்டியில் 0.2. மார்க்கெட் கேப்போ வைஸ் பார்த்திங்கனாலும் இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைல் சூட் ஆகுறதுனால நான் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், பிக் கேப் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்போவும் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓவரால் பணத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு லூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் செக்டர் அலோகேஷனாக பார்த்துக்கலாம். ஃபினான்ஷியல், டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாமே கீழே அதில் இருக்க ஸ்டாக்கோட கான்சன்ட்ரேஷனை நீங்கள் பார்க்க முடியும். அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா வெல் நோன் கம்பெனிஸ் தான் உங்களுக்கு தெரியும். பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவ் ஃபண்ட், பாசிவ் ஃபண்ட், என்னோடய டைப் ஆஃப் ஃபண்டோட அது க்ரோத்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ என்னோடய ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு ₹201 கிட்ட மைனஸில் இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு ₹19.21, மோத்திலால் மிட் கேப் ஒரு 18.80,
குவாண்ட் மல்டி அசெட் ஒரு 27.59 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இது ஜஸ்ட் எஜுகேஷனாக எடுத்துக்கிட்டுங்க. பிகினராக இருந்தீங்க கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எஸ்ஐபி மூலம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் நாலேஜை பற்றி இந்த பொறுமை பேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸு டிஓ ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட டேரெக்ட்டு யூ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரெக்ட்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 நினைக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணது. இது இப்போ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது $475.50 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ $667.53 கிட்ட இருக்குது. இன்றைக்கி ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு $192.13 கிட்ட இருக்குது. அப்புறம் ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சேஞ்சஸில் ஒரு $20.54 கிட்ட இறங்கியிருக்கு. இதிலே நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப ஹை வொலட்டைலாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து எந்த அளவுக்கு ஏறுமோ அந்தளவுக்கு இறங்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க, இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு போதுமான அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், யூஎஸ் மார்க்கெட் எக்ஸ்போசர் எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இது எதுவுமே இப்போ எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வழியில் பார்ப்போம். நம்ம இந்தியன் வழியில் பார்க்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு $41,900. கரெக்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு $63,300 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு $21,400 கிட்டே இருக்குது. இதுதான் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இது எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு நீங்களும் கற்றுக்கிட்டே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ட்ரேடிங், இன்ட்ராடே, அப்புறம் ஆப்ஷன்ஸ், ஸ்விங் அது எதுவுமே பண்ணாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜாபும் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் க்ரோவாக பண்ணுங்கள். இது சைடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே ஃபோக்கஸ் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மற்றதில் கோட்டை விட்டுரும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அது உங்கள் விருப்பம் தான். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துங்க. அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 1 கோடி சேலஞ்சை பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.